நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இது நாங்கள் வாடகை தான். குத்தகைக்கு அந்த மாதிரிங்களா இல்லை மாதம் நில வாடகை மாதமான கொடுக்குவோம். எவ்வளோ கொடுக்கணுங்க மாதம்? இப்போ 15 மாடுகளையும் இங்கே கட்ட முடியுங்களாம்மா? ரொம்ப நெருக்கமாக கட்டுற மாதிரி இருக்குங்களே. ஆமாம், கொஞ்சம் இதாக இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு இங்கே கட்டுவோங்க, அப்புறம் இதில் பாதி கட்டிக்குங்க, அப்புறம் அங்கே கட்டுவோம். ஓ, நீங்கள் டைரக்ட் சப்ளை எந்த சொசைட்டிக்கு நீங்கள் அதுக்குள்ளே எங்கேயும் ஊற்றுறது இல்லை. அதுதான் நாங்கள் ஸ்ட்ரைட்டாக ஊருக்குள்ளே ஊற்றிட்டு வந்துடுவார். என்ன ரேட்டுக்குமா ஒரு லிட்டர் கொடுக்குறீங்க? லிட்டரு 56 ரூபாய்ங்க. 56 ரூபா. டைரெக்டாக நீங்கள் கொடுக்கலாம், தரமாக இருக்கும் இல்லைங்களா? ஆமாம், பால் நல்லா இருக்குனால எல்லாருமே வாங்கிக்குவாங்க. மாதத்தில் உங்களுக்கு இதன் மூலமே உங்களுக்கு என்ன வருமானம் கிடைக்குமா செலவுகள்லாம் போக? தண்ணி உப்பு தண்ணி வருதுங்களா? ஒவ்வொரு கத்தை போட்டுருவீங்களா? கருது கொஞ்சம் முத்தலாக இருந்துச்சுன்னா அரைவாசி போடுவோம். இதெல்லாம் கொஞ்சம் பிஞ்சு கருது இந்த தடவை வந்ததுனால ஒவ்வொரு கத்தையும் போட்டுருவீங்க. ஆமாம், கொஞ்சம் முத்தலாக இருந்துச்சுன்னா அதில் பாதி போடுவோம். ஓ, சரிம்மா. ஏன்னா மாட்டுகளுக்கு ஜீரண சக்தி ஆகாது. ஓ, அந்த மாதிரி ஒன்று இருக்குது. ஆமாங்க, ரொம்ப முத்தி இருந்துச்சுன்னா அது அதிகமாக போட மாட்டேங்க. கம்மியாக மாட்டுகளுக்கு ஜீரண சக்தி இல்லாமல் அப்புறம் அதிகம் கஷ்டப்படுங்க. அதனால அளவாக போட்டுக்கணும். சரி, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உடையாம்பாளையம் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. அதாவது ஒரு சென்டர் ஆஃப் சிட்டிக்கு நடுவில் ஒரு ஃபார்ம் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 மாடுகள் இங்கே இருக்குங்க. ஸோ இந்த ஒரு சென்டர் ஆஃப் சிட்டிக்கு நடுவில் எப்படி இந்த ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேடம் வணக்கங்க. உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு அறிமுகம். என் பேர் பேபிங்க. எங்கள் வீட்டுக்கார் பேர் பெருமாள், புள்ள பேர் கிருத்திகா, பையன் பேர் கிருபாகரன். எப்போ இந்த ஒரு மாட்டுப்பண்ணை தொழிலை ஆரம்பிச்சிங்க? நாங்கள் ஒரு 10 வருஷம் ஆச்சுங்க. 10 வருஷம். இப்போ இது வந்து ஒரு சிட்டி இல்லைங்களா, கோயம்புத்தூர் சிட்டி. இதுக்கு நடுவில் எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பண்ணை ஆரம்பிக்கணுங்கிற அந்த ஆர்வம் வந்து ஏற்பட்டுச்சுங்க? எங்கள் வீட்டுக்காரோட ஐடியாங்க, அவரோட ஐடியாவில் நாங்கள் பண்ணுறோம். நம்மளுக்கு இட வசதி இருக்குங்களா? இல்லைங்க, இது நாங்கள் வாடகை தான். குத்தகைக்கு அந்த மாதிரிங்களா இல்லை மாதம்? நில வாடகை மாதமான கொடுக்குவோம். எவ்வளோ கொடுக்கணுங்க மாதம்? மாதம் ஒரு 5 ரூபா. 5 ரூபா கொடுக்க வேண்டியது வரும். அந்த மாதிரி தான் நீங்கள் இந்த ஃபார்ம் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த பண்ணை இருக்குது பார்த்தீங்களா, இந்த பண்ணை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கம்மா? நான் எங்கள் வீட்டுக்காரர் லேத்து வச்சுட்டு இருந்தாருங்க, ஒர்க் ஷாப்பு. அது பார்த்துட்டு இருந்தாருங்க. அப்புறம் அது செட் ஆகலின்ட்டு அப்புறம் சரி நாங்கள் மாடு வாங்கினோம். அப்புறம் எங்களுக்கு இது செட் ஆனங்காட்டிக்கு சரி நம்ம இதே பராமரிச்சுக்கலான்ட்டு நாங்கள் இதை பண்ணிகிட்ருக்கோம். மொத்தம் எத்தனை பெரிய மாடுகள் இருக்குங்க? பெரிய மாடு 16 இருக்குங்க. 16? ஆமாங்க. என்ன இன மாடுகளுங்கம்மா? ஓப்பன்லேயே விட்டுருக்குறீங்களே? எங்களுது வந்து இப்படி இருந்தால் தான் அதுகளுக்கு ஃப்ரீயாக இருக்குங்க. சரிம்மா. அதனால் நாங்கள் அதுக்கு விட்டுருவோங்க. அப்புறம் அப்படி மழை கீது பேஞ்சாலும் நாங்கள் அந்த அளவுக்கு விட மாட்டோம். அதுக்கு எப்படி சேஃப்டி பண்ணணுமோ அதை நாங்கள் சேஃப்டி பண்ணிக்குவோம். ஹெச்அப் தானே. இப்போ ஹெச்அப் மாடுகள் வந்து ஒரு செட்டுக்குள்ளே மட்டும்தான் வளரும். இந்த மாதிரி வெயிலெல்லாம் நிற்க, அதாவது தீவனங்கள் போட்டு இந்த மாதிரிலாம் வளர்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அதை சாத்தியப்படுத்தி காட்டியிருக்கீங்களே. நாங்கள் எப்பவுமே இதுதாங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் ரொம்ப வெயிலில் நாங்கள் விட மாட்டோங்க. இப்போ ஒரு மாதிரி இப்போ இங்கே கட்டிட்டு வெயில் வந்துச்சுன்னா உடனே இடத்த நாங்கள் மாற்றி கட்டிடுவோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அது இருந்துக்குங்க. எல்லா மாடும் ஒரே மாதிரி இருக்குங்களாம்மா? சரி. எது முதல்ல வாங்கின மாடு அந்த மாதிரி எல்லாம் எதாவது இருக்குங்களா? வாங்கின மாடு அங்கே இருக்குங்க, அந்த பக்கம் இருக்குங்க. அதுதான் நாங்கள் முத வாங்கினோங்க. இப்போ அது கறவை இல்லை, அது நிறுத்தி இப்போ நாங்கள் 1 வருஷம் ஆச்சுங்க. அதனால் அது சும்மாவே இருந்துட்டு போகுதுன்னு சொல்லி நாங்கள் அதை விட்டுட்டோங்க. ஓகே. ஸோ ஒரு மாட்டில் ஆரம்பித்து அது எப்படிம்மா நீங்கள் தொடர்ந்து சப்ளை? ஆமாங்க, ஃபஸ்ட்டு அது வாங்கி பால் கறந்து ஊருக்குள்ளே சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்படியே அதிலிருந்தே கொஞ்சம் டெவலப் ஆயிடுச்சு. இப்போ உங்களோட மாடுகளே தான் இனவிருத்தி பண்ணியிருக்கீங்களா? ஆமாம் ஆமாம். நீங்கள் வெளியெல்லாம் மாடுகள் வாங்கலை? வெளியே வாங்கியிருக்கிறேங்க. பத்தாவதுக்கு எங்கள் மாட்டுகளோட இதுவுமே அது வளருதுங்க. இதெல்லாம் அதுகள நாங்களாம் குட்டியிலேருந்து வளர்த்துனதுங்க இந்த மாடுகள்லாம். ஆமாங்க. இதில் எவ்வளோ லிட்டர் பால் கறக்குதுங்கம்மா ஒவ்வொரு மாடும்? நேரத்துக்கு 8 9. ஒரு சில மாடுக்கு ஒரு மாதிரி கறக்கும். ஒரு நாளைக்கு எவ்வளோ? கிளைமேட்டு வேறு வெயிலுக்கு நம்ம சொல்லவும் முடியாதுங்க. அந்த சமயத்தில் கம்மியாகலாம். கிளைமேட்டு பொறுத்த அளவுக்கு திடீர்னு எச்சு கறக்குது, திடீர்னு கம்மியாக கறக்கும். அது நம்ம இதில் சொல்ல முடியாது. இல்லை, ஒரு நாளைக்கு எவ்வளோ லிட்டர் பால் கறக்குங்கம்மா ஒரு நாளைக்கு? இப்போ காலையில் 9னா ஈவினிங்கும் ஒரு 9. ஒரு நேரம் அதிகமாக கறந்தாலும் ஒரு நேரம் கம்மியாக கறக்கும். என்னென்ன மாதிரி தீவன முறைகள் நீங்கள் இங்கே வந்து கண்டிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு அருகில் இருக்கா? கண்டிப்பாக சூடு தான் இங்கே. ஆமாங்க, நல்ல சூடான ஒரு ஹீட்டான பூமி தான். இங்கே வந்து என்னென்ன மாதிரியான தீவன முறைகளை கையாளுறீங்க? தட்டு, அப்புறம் பில்லுங்க. பில்லை எடுத்துகிட்டு வந்து அதை நாங்கள் அரைச்சி ட்ரம்மில் வச்சு விட்ருவோம். அப்புறம் பருத்திக்கொட்டை புண்ணாக்கு, தவிடு, கோதுமை தவிடு, மக்காணி மாவு, பீடு,
இதெல்லாம் கலக்கி மாட்டுகளுக்கு தண்ணி வச்சு விட்டுருவோம். இப்படி தண்ணி வச்சு விட்டிங்கன்னா மாடுக்கு குடிச்சிடும். ஆமாங்க, மற்றபடி நாங்கள் எதுவுமே போட மாட்டோங்க. அதுகளுக்கு ஆரோக்கியமானது ஏதோ அதை போட்டு நாங்கள் கலக்கி வச்சுருவோங்க. மசால் புல் இருக்குது பாருங்க. இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ மாதம் வாடகை சொன்னீங்கம்மா இங்கே? இதுக்கு மாதம் 5000 வரும். 5000 கொடுக்குறீங்க. இப்போ இட வசதி இல்லாமல் நம்ம வந்து மசால் புல்லெல்லாம் போட முடியாதுல்லம்மா. அதுக்கு நீங்கள் வந்து மசால் புல்லு வெளியே தான் வாங்கிட்டு வராருங்க. இங்கே நாங்கள் எங்கேயும் போடலைங்க. வெளியே குத்தைக்கு பிடிச்சி அறுத்துட்டு வருவாருங்க. அது நீங்கள் எல்லாம் நிலம் குத்தைக்கு தான் பிடிச்சிருக்கிறீங்க. அது எவ்வளோ ஏக்கர்? அது எங்கள் வீட்டுக்காருக்கு தான் தெரியும். அது வந்து அவரோட இது. அவர் போய் ஒவ்வொரு கடை பார்த்து பேசி அதை விலை பேசி அவர் அறுத்துட்டு வந்துடுவாங்க. அது வந்து அவருக்கு தான் தெரியும். எனக்கு அது அதாவது நீங்கள் சொல்கிறத படி பார்த்தா நீங்கள் வெளியே வாங்கிட்டு தான் வரீங்க போல இருக்குது. தட்டு ஒன்றா விட்டு இங்கே வண்டியில் கொண்டாந்து போட்டுருவாங்க. அது நாங்கள் வாங்கிக்குவோங்க. மீதி பில்லு அவர் அறுத்துட்டு வந்துடுவாங்க. கட்டுப்படி ஆகுதுங்களாம்மா? ஏதோ நம்மளாம் சப்ளை பண்ணுறனாலும் பரவாயில்லைங்க. இப்போ நாங்களாம் கறந்து நாங்கள் 2 பேர் தான் கறக்குறோங்க. நாங்கள் 2 பேர் கறந்து நாங்கள் ஊருக்குள்ளே ஊற்றுறதுனால ஏதோ சமாளிச்சுக்கிறோங்க, அவ்வளோதான். செனை பிடிக்கிறதுக்கு நீங்கள் இங்கேயே ஊசி முறைகள் தான் பயன்படுத்துறீங்களா இல்லை காலை வச்சுருக்கீங்களா? இல்லை ஊசி தாங்க. ஊசி தான். மாடுகள்லாம் ஒவ்வொரு மாடும் ஒவ்வொரு மாதிரி பால் கறக்குங்களா எப்படிங்க? ஆமாங்க, ஒவ்வொன்று கம்மியாக கறக்கு, ஒவ்வொன்று எச்சா கறக்கு. அது நேக்க பொறுத்த அளவுக்கு இருக்கு. எல்லாம் ஒரே மாதிரி கறக்குறதுன்னு சொல்ல முடியாது. அது கிளைமேட் எப்படியோ, வெய்ய காலத்துக்கு எல்லா மாடுகளும் கம்மியாக கறக்கு, குளிர் காலத்துக்கும் எல்லாம் ஒரே இதாக கறக்கு. அது கிளைமேட் எப்படி பராமரிக்கிறோமோ அந்த மாதிரி கறக்குங்க. ஆனால் கறவையில் எல்லாமே நல்ல கறவைகள். சரி, வருஷத்தில் 12 மாதத்தில் எந்த மாதம் வந்து நல்லா, எந்தெந்த மாதத்தில் பால் வந்து நல்லா கறக்கணும் தெரியுங்களாம்மா உங்களுக்கு? குளிர் காலத்தில் கொஞ்சம் ஒரு அளவுக்கு இருக்குங்க. இப்போ நீங்கள் இந்த இடம் ஃபுல்லாகவே நம்மளுடைய இடம் தான் இல்லைங்களாம்மா? ஆமாங்க. இது என்ன மாடுமா இது இங்கே இருக்கிறது? எல்லாம் அதுதாங்க. இது ஹெச்அப் தானுங்களா? ஆமாங்க. எத்தனை நாள் நீங்கள் வச்சுருப்பீங்க? எத்தனை வருடம் வச்சுருப்பீங்க ஒரு மாட்டை? அது நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டோங்க. நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் நாங்கள் வச்சுக்குவோங்க. அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டோம். ஒரு 10 ஆண்டுகள் வரைக்கும் வச்சுருப்பீங்களாம்மா? தாராளமாக வச்சுருப்போம். அதுக்கு நல்லா என்னென்ன மாதிரி பாவனைகள் பண்ண வேண்டியது இருக்குங்க மாடுகளுக்கு? அதுகளுக்கு நம்ம என்ன செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் பராமரிச்சிருவோங்க. அதுகளுக்கு வந்து எந்த இது இல்லாத அளவுக்கு நாங்கள் பாங்காக பார்த்துக்குவோங்க. மாட்டுகளை வந்து அந்த அளவுக்கு எவ்வளோ பாங்கு பண்ணணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் பார்த்துக்குவோம், பராமரிச்சுக்குவோம். மடி நோய், மாட்டு மாட்டுகளுக்கு இல்லைங்க. இங்கே இருக்கிற மாடுகளுக்கு எந்த நோயும் இல்லைங்க. எந்த நோயுமே ஏற்படுறது இல்லைங்கிறீங்க? நாங்கள் அந்த அளவுக்கு வச்சுக்கிறது இல்லைங்க. மாட்டுகளுக்கு எதோ ஒன்றுனா அது நாங்கள் டக்குன்னு என்ன பண்ணணுமோ அதை நாங்கள் பண்ணிடுவோம். மெடிக்கல்லாம் வருவாங்களாங்கம்மா உங்களுக்கு? டாக்டர்ஸ் எல்லாம் வருவாங்க? டாக்டர் வருவாங்க. அதை எந்த நேரம் கூப்பிட்டாலும் அவங்க வந்துக்குவாங்க. ப்ரைவேட் மருத்துவரில் அணுகிறீங்களா இல்லை தனியார் மருத்துவங்களா? தனியார் தாங்க. தனியார். செட்டு வந்து எப்படிங்கம்மா? சிம்பிளான செட்டு தான் நீங்கள் போட்டிருக்கீங்களா? சிம்பிளாக தான் போட்டிருக்கிறேங்க. அது போட்டு இப்போ ஒரு 6-7 வருஷம் ஆச்சு. நாளைக்கு ஒட்டுமொத்த மாடுகளில் எவ்வளோ லிட்டர் பால் கறக்குதுங்க? இதில் எத்தனை கறவை மாடுகள் நம்மக்கிட்ட இருக்குங்கம்மா? கறவை இப்போதைக்கு அதாங்க 16ல் இப்போ 2 சன மாடுங்க. அது கறவை நிறுத்தி வச்சிருக்காரு. அது போக இப்போ ஒரு 15 மாடு கறவை மாடு இருக்குது. 15மே கறக்கிற மாடு. எவ்வளோ லிட்டர் பால் கறக்குதுங்க ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு மொத்தமாக எல்லாம் சேர்ந்தா ஒரு 60-70 வரும். என்னம்மா ஹெச்எப்ல இவ்வளோ கம்மியாக சொல்கிறீங்களே? அதுதாங்க, அது இப்போ இந்த வெயிலுக்கு அந்த அளவுக்கு தான் இப்போ வரும். சரி, நார்மலாக வெயில் இல்லாத இல்லைன்னா ஒரு 70-80 தாராளமாக வரும். நான் நம்பவே மாட்டேன். ஹெச்எப் மாடு எனக்கு தெரியும், நிறைய இடத்துல போயிருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு 15 லிட்டர் நீங்கள் போட்டாலும் 10 மாடு கறந்தா கூட 150 லிட்டர் வருங்களா? 5 கறக்காதுங்க. இல்லை ஒரு நாளைக்கு ஒரு காலையில் கறக்கணும், ஒரு 8 கறக்கலாம், 9 கறக்கலாம். அந்த மாடெல்லாம் நேரத்துக்கு 9 கறக்குங்க. அதுதாங்க, ஒரு மாடே 9ன்னா காலையில் 9, மாலை ஒரு 7னே வச்சுக்கோங்க. 15னே வச்சுட்டா கூட உங்களுக்கு ஒரு 150 லிட்டராவது கிடைக்குங்களேம்மா ஒரு நாளைக்கு? நான் ஒரு வேலைக்கு சொல்ல, ஒரு நாளைக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி இருந்தால் தாராளமாக. அதுதான் கேட்குறேன். ஒரு வேலைக்கு இல்லைங்கம்மா, ஒரு நாளைக்கு ஒரு 150 to 200 லிட்டர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா ஒரு நாளைக்கு? 200 கிடைக்காது. அவ்வளோலாம் கிடைக்காதுங்கிறீங்களா? அப்படி இருந்தால் நாங்களும் மாட்டு பண்ண ஆரம்பிச்சிருப்போம். இல்லை, அந்த அளவுக்கு கிடைக்காது. சரி, சாணம்லாம் என்னம்மா பண்ணுறீங்க இங்கே? அது வந்து லாரியில் எடுத்துகிட்டு போய்க்குவாங்க. லோடு என்ன ரேட்டை கொடுக்குறீங்க? லோடு அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து ரேட்டு கேட்பாங்க. அது வந்து எங்கள் வீட்டுக்காரோட பொறுப்புங்க. செட்டு ஒரு பார்வை பார்க்கலாங்களாம்மா? சரி, வாங்கம்மா. அப்படியே சரி. இப்போ தீவனத்துக்கு வந்து நீங்கள் லைனாக ஒரு இது மாதிரி போட்டிருக்கீங்க. ஆமாங்க. இதுலேயே இப்போ என்னென்னம்மா கொடுத்துருவீங்க? என்ன இங்கே இந்த லைனில் இதில் என்னென்ன கொடுப்பீங்கம்மா? எல்லாத்தையும் தண்ணி இதுலேயே கொடுத்துருவீங்களா? ஆமாங்க, தண்ணி இப்போ தண்ணி வரையில் ஓசையில் போட்டு விட்ருவோங்க. போட்டு தவிடு
பருத்தி கொட்டை புண்ணாக்கு மக்காணி மாவு எல்லாம் போட்டு ஒரு கலக்கி வச்சுருவோம். தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுட்டோம்னா அப்புறம் அதுக்குள்ள கட்டி விட்டோம்னா பேசாமல் குடிச்சுக்குவோம். ஓ இப்படியே லைனாக கட்டி விட்டுருவோம். பண்ணிடுவீங்க. இப்போ வெயில் வந்துச்சுன்னா எப்படி கட்டுவீங்க? இல்லை தண்ணி குடிக்கிற வரைக்கும் மட்டும்தாங்க. அப்புறம் அவுத்துருவோம். நாங்கள் அந்த தண்ணி குடிக்கிற வரைக்கும் தான் கட்டுவோம். சரிம்மா. அப்புறம் அவுத்து நாங்கள் நிழலாக இருக்கிற பக்கம் கட்டிக்குவோம். இங்கே அந்த இதுதான் உங்களுடைய செட்டு இல்லைங்களா? அந்த செட்டு பார்க்கலாங்களா? சிம்பிளான செட்டு தான் போட்டிருக்கீங்க இல்லைங்களா? சிம்பிள் தாங்க. வீடு வந்து உள்ளே இருக்குங்க. மாட்டு செட்டுங்காட்டிக்கு சிம்பிளாக இருக்கு. ஆனால் வீடு மாதிரியே போட்டிருக்கீங்களா செட்டை? இதுதான் செட்டு இல்லைங்களா? ஆமாங்க. இப்போ 15 மாடுகளையும் இங்கே கட்ட முடியுங்களாம்மா? ரொம்ப நெருக்கமாக கட்டுற மாதிரி இருக்குங்களே. ஆமாம் கொஞ்சம் இதாக இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு இங்கே கட்டுவோங்க. அப்புறம் இதில் பாதி கட்டிக்குங்க. அப்புறம் அங்கே கட்டுவோம். ஓ அது மாதிரி எல்லா இடத்துலையும் அப்படியே ஒட்டுக்கா கட்டிடுங்க. பால் கறக்கிறதுக்கு நீங்கள் எப்படிங்கம்மா கையில் கறக்கிறீங்களா? கையில் தான் கறப்பாங்க. மெஷின் எதுவும் பயன்படுத்துறது இல்லைங்க? இல்லைங்க, 2 பேருமே கையில் தான். சீக்கிரம் கறந்துருவீங்களாம்மா? கறந்துருவாங்க. காலையில் எத்தனை மணிக்கு நீங்கள் வேலைகளை ஆரம்பிப்பீங்க? காலையில் ஒரு 3 மணிக்கெலாம் 2 பேருமே எந்திரிச்சிருவாங்க. 5:30 அவர் சப்ளைக்கு போகணும். அதனால் 3 மணிக்கு எந்திரிச்சு கறக்க வேண்டிய மாட்டுகளை எல்லாம் கறந்து சப்ளைக்கு போயிடுவாரு. ஓ நீங்கள் டைரக்ட் சப்ளை எந்த சொசைட்டிக்கு நீங்கள் அதுக்குள்ளே எங்கேயும் ஊற்றுறது இல்லை. நாங்கள் ஸ்ட்ரைட்டாக ஊருக்குள்ளே ஊற்றிட்டு வந்துடுவார். என்ன ரேட்டுக்குமா ஒரு லிட்டர் கொடுக்குறீங்க? லிட்டரு 56 ரூபாய்ங்க. 56 ரூபா. டைரெக்டாக நீங்கள் கொடுக்கலாம், தரமாக இருக்கும் இல்லைங்களா? ஆமாம், பால் நல்லா இருக்குனால எல்லாருமே வாங்கிக்குவாங்க. மாதத்தில் உங்களுக்கு இதன் மூலமே உங்களுக்கு என்ன வருமானம் கிடைக்குமா செலவுகள்லாம் போக? அது நம்ம சொல்ல முடியாதுங்க. ஏன்னா திடீர்னு மாட்டுகளுக்கு உடம்புக்கு முடியலைன்னா நம்ம அந்த செலவெல்லாம் பார்ப்போம். தவிடு புண்ணாக்கு எடுக்கிறதுலேருந்து ஏதோ நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு கிடைக்காதுங்க. ஏதோ அவ்வளோதான், கம்மியாக இருக்குது அவ்வளோதாங்க. நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு பெரிய லெவலில் கிடைக்காது. பட் இருந்தாலும் நம்ம ஏதாவது வேலைக்கு போகிறதுக்கு இது பெட்டருங்க. பெட்டர், யாருக்கு பயப்பட வேண்டியது. ஆமாம், நம்ம பாட்டுக்கு செஞ்சுக்கலாம். ஏதோ நம்ம போய் வெளியே அலைய வேண்டியது இல்லைங்க. அதனால் இதை பார்த்துக்கலாம். ஓகே. இதுக்கு செட்டு வந்து சிம்பிளாக 2 சைடுமே ஒரு சைடு தான் கட்ட முடியும் இல்லைங்களா? ரொம்ப மழை பெஞ்சுன்னா கண்ணுக்குட்டிகளை உள்ளே பிடிச்சி கட்டிக்குவோம். பெரிய மாட்டுகளை இந்த லைனில் எல்லாம் பிடிச்சி கட்டிடுவோம். நல்லா கூலிங்காக இருக்குங்களேம்மா? இவ்வளோ வெயில் அடிக்குது ஆனால் கூலிங் போட்டு விட்டுருக்குறேங்க. மாட்டுகளுக்காகத்தான் போட்டு விட்டுச்சுங்க. வேலை இருக்குங்க, எல்லாம் பிரித்து மேயணும். நிறைய ரொம்ப நாள் ஆச்சுங்க. நீ காற்று காலம் வரக்குள்ள எல்லாம் பிரித்து இன்னும் இருக்க மேயணும். எல்லாம் கொஞ்சம் நீட்டாக பண்ணணுங்க. அந்த கண்ணுக்குட்டிகளை அப்படியே பார்க்கலாங்களா? கண்ணுக்குட்டியும் அந்த சைடு இருக்கிற மாடுகளையும். சரி, இப்போதான் வேலையெல்லாம் முடிச்சு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு. இல்லை இல்லைங்க, இனிமேல் தான் வேலைங்க. இன்னும் வேலை இருக்குங்க. அதுக்குள்ளே நீங்கள் வேறு வீடியோக்கு வந்துட்டீங்கப்பா. இன்னும் இங்கே பாருங்க, சாணியெல்லாம் அப்படியே இருக்குது. நீ இதெல்லாம் வலிக்கணுங்க. அம்மா வெறும் 2:30 மணிக்கு நாங்கள் கறவை ஆரம்பிப்பேங்க. செருப்பு கிருப்பு போட்டுக்கிறீங்களா? இல்லை போட்டுட்டு தான் இருக்கிறேங்க. இப்போ இந்த சாணியெல்லாம் இங்கே தான் எல்லாம் பளிச்சுன்னு வலிச்சு எல்லாம் நீ அங்கே கொட்டணுங்க. எவ்வளோ ஏக்கரமா இதை நீங்கள்? அது கவுண்டர் அங்கே இருக்காங்க. ஒரு ஏக்கர் இதோட நாங்கள் இது மட்டும் தானுங்களா? இவ்வளோதாங்க நாங்கள் பிள்ளைங்க. அந்த இது வரைக்கும் வருங்களா? இங்கிருந்து அது வரைக்கும் அவங்களது இருக்குங்க. நீங்கள் வந்து இது வரைக்கும் வந்து இதோட பிள்ளைங்க ஒரு அரை ஏக்கர் வருங்களாம்மா? அவ்வளோதான் இருக்கு. மாட்டு பண்ணைக்காகவே நீங்கள் வாடகைக்கு மூலமாக நீங்கள் எடுத்துருக்கீங்க. இது சொந்தமாக ஏதாவது நிலம் இருந்தால் நல்லா இருக்குங்களேம்மா? இருக்குங்க, அது முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். எங்கேயாச்சும் கிடைச்சா பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஆமாங்க. இது நீங்கள் உண்மையாக சொல்ல போனால் நீங்கள் இவ்வளோ இதாக நீங்கள் பேச வேணாம். நீங்களே ஒரு தொழிலதிபர் தாம்மா. உண்மையாக சொல்ல போனால் எதிர்காலத்தில் வந்து உங்களை மாதிரி விவசாயிகள் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. உங்களை பார்த்து இன்னும் நிறைய பேர் வந்து நாங்களும் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் தான் ஏற்படும் இல்லைங்களா? இங்கே எல்லாமே இருக்கிறது என்ன கன்று தானுங்களாம்மா? ஆமாங்க, எல்லாம் இதெல்லாம் கண்ணுக்குட்டிங்க, அதெல்லாம் கறவைங்க. இது அதெல்லாம் கறவை மாடுகள். இதெல்லாம் கறவை மாடு தான். இந்த 4-5 உருப்படி மட்டும் கண்ணுக்குட்டிங்க. ஓ, சினை மாடுகள் வந்து எத்தனை வச்சுருக்கீங்க? 16 இருக்கு. 16. தலையீத்து இருக்குங்களா? தலையீத்து ஒன்றும் இல்லைங்க. ஒன்றும் இல்லை. எல்லாம் இந்த மாடு அப்படியே பார்க்கலாங்களா? சரிங்க. கன்றெல்லாம் போட்டுச்சுன்னா என்ன பண்ணுவீங்கம்மா? பசு போட்டுச்சுன்னா நாங்கள் வச்சுக்குவோங்க, வளர்த்திக்குவோதா இதெல்லாம் நாங்கள் வளர்த்திக்குவோங்க. காலை போட்டால் அது வைக்கிற வரைக்கும் வச்சுட்டு அப்புறம் கொடுத்துருவீங்க இல்லைங்களா? நான் எத்தனையோ இடங்களில் மாட்டு பண்ண போயிருக்கிறேங்க. சரி. நம்ம மாடை வந்து நீங்கள் ரொம்ப நல்லா அருமையாக வளர்த்துருக்கீங்கம்மா. அதாவது தீவனங்கள்லாம் கரெக்டாக கொடுத்து இது பண்ணாதான், பராமரிப்பு பண்ணாதான் மாடுகளும் ஒரு லெவலில் இருக்கும். சில மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த சாப்பிட்றதுக்கே இது அந்த டைமுக்கு கரெக்டாக கொடுத்துருங்க. இப்போ வர இன்னும் இங்கே எதுக்கும் போடலை. இப்போ என்னை எதிர்பார்த்துட்டு இருக்கு. நான் எங்கேயுமே போகக்கூடாதுங்க. ரோட்டை தாண்டி அந்த பக்கம் போனால் போதே ஆளைக்கான கட்ட ஆரம்பிச்சிருங்க. குழந்தை மாதிரி பார்த்துக்கிறீங்க. ஆமாங்க, நான் எங்கேயுமே போக மாட்டாங்க. நான் இங்கேயே தான் இருப்பாங்க. மாடுகளை குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டா தான் நம்ம பக்குவம் பண்ண முடியும். கண்டிப்பாங்க. தீவனம் ஏதாவது வைக்கிறீங்களா மாடுக்கு? வச்சுட்டு தான் இருக்கு. செருப்பு போட்டுக்குங்கம்மா, வெயில் வேறு ரொம்ப அதிகமாக இருக்குது.
இல்லை மாட்டு பண்ண நம்ம ஆரம்பிச்சுட்டு இவ்வளோ கஷ்டப்படுறோமேனு என்னைக்காச்சும் ஒரு நாள் வருத்தப்பட்டிருக்கீங்களா? இல்லைங்க, அந்த மனசில் அந்த எண்ணமே இல்லைங்க. இதுனா வரைக்கும் இருந்ததும் இல்லைங்க. என்றைக்குமே அந்த எண்ணம் இல்லைங்கிறீங்களா? இது ஒரு கத்தை எவ்வளோ வருதுங்கம்மா? அரைக்க மாட்டிங்களா? இல்லை, இது அரைக்க மாட்டாங்க. பில்லு கொண்டு வர்றதை அரைச்சிக்குவாங்க. இது ஒரு கத்தை 50 ரூபாய்ங்க. 50 ரூபா? ஆமாங்க. இது ஒரு மாட்டுக்கே கரெக்டாக இருக்குங்களாம்மா? அப்புறம் அப்போ வாங்கிட்டு போடணுங்க. அப்புறம் என்ன பண்ணுங்க, ஒரு கத்தை போட்டால் அதுகளுக்கும் வயிறு நம்பணும், நமக்கும் பால் கிடைக்குங்க. அதுகளுக்கு வயிறு நம்பினா தாங்க நமக்கு பால் கிடைக்கும். அது உண்மைதாங்கம்மா. இல்லை, இது ஒரு கால்குலேஷன் போட்டு நம்ம பண்ணாதான் இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியும் இல்லைங்களாம்மா? ஆமாங்க. வருமானத்தை கரெக்டாக பண்ணி செலவுலையும் கால்குலேட் பண்ணணும். கண்டடா பயங்கர பசி. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்களா, பசியில் இருந்திருக்கு. பயங்கர பசி போல் இருக்கு. பாவம், நேரம் போட்டிருப்பேங்க. நான் வேற வந்துட்டோம். பாவம். இதான் சாணம் இல்லைங்களா? ஆமாங்க. இப்போ நான்லாம் மாட்டு பண்ண ஆரம்பிக்கணும்னா சரிங்க, என்னம்மா முதல்ல நான் கடைபிடிக்கணும்? புதுசாக ஒரு மாட்டு பண்ண ஆரம்பிக்கணும்னா உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதுங்க, இடம் நல்ல இடமா கிடைக்கணுங்க. மாட்டுகளை கட்டுறதுக்கு தகுந்த மாதிரி இடம் நமக்கு செட் ஆகணும். இடம் செட் ஆகணும். தண்ணி வசதி மெயினாக இருக்கணும். ஏன்னா மெயினாக மாட்டுகளுக்கு வந்து தண்ணி தான். தண்ணிக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க? தண்ணி இங்கே பைப்பில் வருங்க, அதை நாங்கள் பிடிச்சிக்குவோம். அது இங்கே வேணுங்கிற அளவுக்கு கிடைக்குதுங்க. இல்லை போர் தண்ணி? போர் தண்ணி தாங்க. போர் தண்ணி இல்லை, நீங்கள் போர் லைன் தண்ணி வீட்டுக்கு போட்டிருக்காங்களங்க, அந்த தண்ணி எங்களுக்கு வரும். அதை நாங்கள் பிடிச்சிக்குவோம். அந்த மாதிரி தான் நீங்கள் பிடிச்சி பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம். நீங்களா எதுவும் போரெல்லாம் போட கிடையாது? நம்ம சொந்த இடமா இருந்தால் போடலாங்க, நம்ம வாடகைக்கு இருக்கிறோம். ஆனால் இதே எங்களுக்கு சமாளிச்சு. நீங்கள் சொல்கிறத படி பார்த்தா எவ்வளோக்கு எவ்வளோ செலவுகளை குறிக்கணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ செலவுகளை குறித்து நீங்கள் வேலை பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைங்களாம்மா? இப்போ வெளியே வந்து வடநாட்டு தொழிலாளர்கள்லாம் வச்சு வேலை வாங்குறாங்களாங்க. அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஒரு ஆள் ஏதாவது போட்டுக்கலாம்ல? இல்லைங்க, முடிஞ்ச அளவுக்கு நம்மள பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தில் நாங்களே பண்ணிட்டு இருக்கீங்க. இதில் ஒரு ஜெயிச்சு காட்டணும் அப்படின்ட்டு. சூரியவம்சம் சரத்குமார் மாதிரி நாங்களும் வந்து காட்டுவோம் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. யாராவது ஒருத்தர் போட்டுக்கணும். இல்லை, வேண்டாம், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே நாங்கள் யாரையும் போட்டுக்கலைங்க. முடிஞ்ச அளவுக்கு நானே, எங்கள் வீட்டுக்காரர், பிள்ளைங்க இவங்களே பண்ணிக்கிறோம். சூப்பர். போது ரொம்ப பெருமையாக இருக்குங்கம்மா. தமிழ்நாட்டிலேயே இந்த அளவுக்கு வந்து உழைக்கிற வர்க்கத்தை பார்க்குறது ரொம்ப அபூர்வம் தான். ஜப்பான்லாம் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. சரி, அதுக்கடுத்து உங்களை தான் நான் பார்க்குறேன். இல்லை, கொஞ்ச நேரம் நான் வந்து இவங்க கூட அப்படியே நடந்து போனதில் எனக்கு வேர்வை வந்துருச்சு. அவங்களுக்கு வேர்வையே வரல. அந்தளவுக்கு அந்த உழைக்கும் வருவாங்கிறது அதுதாங்க. 16 மாடுகள், அதாவது ஹெச்எப் மாடுகள் வந்து நம்ம தரைவெளியில் வந்து அதாவது ஒரு செட்டு போட்டு நம்ம வளர்த்துறதை நம்ம பார்த்துருப்போம். இவங்க வந்து மேய்ச்சல் நீங்கள் விடுறீங்களாம்மா? இல்லை, கட்டி வச்சது எல்லாம். ஓகே, இங்கே தீவனங்கள் வந்து அவங்களே வாங்கிட்டு வந்து ஒரு முறையை கையாண்டு ஒரு ஃபார்மை வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ஃபார்மை நம்ம இன்றைக்கி பார்த்தோங்க. ஒரு சென்டர் ஆஃப் சிட்டியில் இந்த மாதிரி ஒரு ஃபார்மை பார்க்குறது அபூர்வம். ஸோ மாட்டுப்பண்ணை எப்படி ஆரம்பிக்கணும், எந்தெந்த மாதிரி முறைகளை கையாளணும்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் எங்களுக்கு பொறுமையாக தகவல் சொன்னதுக்கு மிக்க நன்றிங்கம்மா. ஓகே, அடுத்தடுத்த காணொலி வழியாக நீங்கள் என்னை சந்திக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ண தவறாதீங்க. சிவா 2 இன்ஸ்டா பேஜையும் தொடர்ந்து பாருங்கள். டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.